கோவை மாநகர மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி 2 வார்டு எண் 28 ஆவாரம்பாளையம் திருவீசர் நகர் பகுதியில் உள்ள ஓடையின் இருபுறமும் குழாய்களால் ஆன பாலத்தில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் அடைத்துள்ளதால் சாக்கடை மற்றும் மழைநீர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து பொதுமக்களை பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை எதிரொலிக்க கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் இன்று ஏப்ரல் 16 அப்பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் கழிவுகளை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குழாய்களாலான பாலத்தை அகற்றிக் கொண்டு ஓடை நீர் தடையின்றி செல்ல புதிய உயர்த்தப்பட்ட பாலம் கட்டும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் கார்த்திக் உறுதியளித்தார். இந்த ஆய்வில் பீளமேடு பகுதி 2 திமுக செயலாளர் நாகராஜ், பகுதி பொருளாளர் ஆவை சதீஷ், கேபிள் சேகர், SDS சரவணன், நாராயணசுவாமி, சக்திவேல், கர்ணன், ரங்கநாதன், பன்னீர்செல்வம், செல்லப்பா, டெய்லர் பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.